ஸோ ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். விச் கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர் நோன் அஸ் தேஷ் பந்து. அப்போ தேஷ் பந்து அப்படின்றது யாரை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்தரஞ்சன் தாஸ். இந்த சிஆர் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் என்னது தேஷ் பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தீன் பந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ தீன் பந்து அப்படின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சிஎஃப் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா தீன் பந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தேஷ் பந்து அப்படின்னா சிஆர் தாஸ், தீன் பந்து அப்படின்னா சிஎஃப் ஆண்ட்ரூஸ். இப்போ ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸ்வராஜ் பார்ட்டி ஆரம்பிச்சதுல ரெண்டு முக்கியமான பேர் வந்து ஒன்று மோத்திலால் நேரு, இன்னொன்று வந்து சித்தரஞ்சன் தாஸ். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1923. ஸோ 1923 ஸ்வராஜ் பார்ட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிச்சது வந்து மோத்திலால் நேருவும் சித்தரஞ்சன் தாஸும் தான். ஸோ சிஆர் தாஸ் அப்படின்றவர் தான் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு பொலிட்டிக்கல் குருவாகவும் இருந்தார். அப்போ சுபாஷ் சந்திர போஸோட பொலிட்டிக்கல் குரு யாருன்னு கேட்டாலும் சிஆர் தாஸ் தான், சித்தரஞ்சன் தாஸ். ஓகே, இப்போ அரவிந்த கோஷ் பார்த்தீங்க அப்படின்னா 1908 அலிப்பூர் பாம் கேஸ், அலிப்பூர் பாம் வழக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டிருப்பாரு. இவர் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் பாதையை மாற்றி ஒரு ஸ்பிரிச்சுவலில் போய் இவரோட பேரில் தான் வந்து பாண்டிச்சேரியில் அரவிந்தோ ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த அரவிந்த கோஷ் இவர் தான். அடுத்து கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ கோபாலகிருஷ்ண கோகலே பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்கும், வங்க பிரிவினை. அப்போ வந்து ஐஎன்சியோட தலைவராக இருந்திருப்பார். ஸோ அது எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா பனாரஸ் அப்படின்ற இடத்துல நடக்கும். யூபியில் பனாரஸ் அப்படின்ற இடத்துல நடக்கும். இவர் தான் வந்து தலைமை தங்கியிருப்பார் ஐஎன்சிக்கு. அப்போ பிரசிடென்ட்டாகவும் இருந்திருப்பார். பாலகங்காதர் திலக் பற்றி தெரியும் நம்மளுக்கு. இவரை வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டின் கிறிசோல் அப்படின்றவர் இவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட், இந்தியன் அமைதியின்மைக்கு காரணம் அப்படின்ற தந்தை அப்படின்றத இவரை சொல்லியிருப்பாங்க. ஸோ இவரால் தான் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னும் 2 நியூஸ் பேப்பர் இவர் தலைமையில் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி அண்ட் மஹ்ரத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூஸ் பேப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா மராத்தி லாங்குவேஜ்லையும் இதை இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் பப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ இவர் தான் வந்து என்ன சொல்லிப்பாரு, சுயராஜ்யம் என் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லிப்பாரு. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அப்படின்னு சொன்னவர் பாலகங்காதர் திலக் தான். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு டேப் ஐஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.